நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறதையும், நடிகர் தனுஷ் அவர்கள் விவாகரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா சட்டப்படி விவாகரத்து வேணும் அப்படின்னு வந்து இப்போ குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த மனு வந்து விசாரணைக்கு வந்து வரப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்தா ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஐஸ்வர்யா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா இருக்கும்போதே வாரிசு நடிகையோடு வந்து தனுஷ் அவர்கள் வந்து கொஞ்சம் தப்பா நடந்திருக்காங்க. அதை பார்த்ததுல இருந்து தான் அவங்க கல்யாண வாழ்க்கையில வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனுஷ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ்வர்யாவோட உதவி இயக்குனர் மேல வந்து தனுஷ்க்கு வந்து காதல் வந்திருக்கு. இன்னும் 6 மாதத்துல இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் தனுஷ் அவர்களோட அப்பா கஸ்தூரி ராஜா வந்து தனுஷுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால வந்து இருக்காங்களாம். அது வந்து ஐஸ்வர்யாவோட உதவி இயக்குனராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் சிஜி.